பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 21:17-18 வரை பார்ப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதர் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரம்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடன் இருந்தார். ஆமேன். சாராள் அந்த அடிமை பெண்ணையும் அவள் மனைவியும் வீட்டை விட்டு துரத்தியும் தன் மகனுக்கு இடைஞ்சலாய் இருக்கிறாள் என்று ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாள். ஆபிரகாமும் மனவேதனைப்பட்டான். இதை எப்படி செய்வது என்று வேதனைப்படும்போது அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராள் சொல்படி கேள். நீ துக்கமாய் இருக்க வேண்டாம். இந்த அடிமை பெண்ணின் மகனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்து அனுப்பினான். அவள் புறப்பட்டு போனாள். பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். பிள்ளை குடிக்க தண்ணீர் இல்லாமையில் அவன் சாக கிடக்கிறதை அவளால் காண முடியவில்லை. பிள்ளையை ஒரு செடியின் கீழ் கிடத்தினாள். எதிராக அம்பு பாயும் துரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆண்டவர் அவள் சத்தத்திற்கு செவி கொடுத்தாள். இந்த நாளிலே நமக்கு ஒரு துக்கம் நேரிடுது என்றால் அதை குறித்து நாளை ஆசீர்வாதம் அதைவிட பெரிதாக இருக்கிறது என்று